जय साई राम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ லீலாமிருதம் அத்தியாயம் 112 பகவத் அப்பா என்னும் தச்சர். அக்கல்கோட்டை சேர்ந்த பகவத் அப்பா என்னும் தச்சர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பரம பக்தராவார். சில சமயங்களில் ஸ்ரீ சுவாமி 2 அல்லது 3 நாட்களுக்கு அவர் வீட்டில் தங்குவார். இந்த தச்சர் தன்னுடைய விவசாய நிலத்தில் ஒரு பெரிய கிணற்றை வெட்டியிருந்தார். ஸ்ரீ சுவாமியின் அருளால் கிணறு முழுமையாக நீரினால் நிரம்பியிருந்தது. தச்சருக்கு ஸ்ரீ சுவாமிகளை ஒரு முறையேனும் தன் விவசாய நிலத்திற்கு அழைத்து வந்து விருந்தளித்து அவருடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை உண்ண வேண்டும் என்கின்ற விருப்பம் மிகுதியாக இருந்தது. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி மோடியின் வீட்டை தாழ்வாரத்தின் சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார். தச்சர் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று, சுவாமி, விவசாய நிலத்திற்கு தாங்கள் வர வேண்டும் என்று அழைத்தவுடன் சிறிது நேரம் காத்திரு என்று கூறினார். இதே போல 4 அல்லது 5 முறைகள் அவர் அழைத்த போதும் அதே பதிலைத்தான் அளித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு காசி பாண்டா மகேஷ் வட்கர் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வந்தார். தச்சர் அவரிடம் ஸ்ரீ சுவாமிகளை தன் நிலத்திற்கு அழைத்து வருமாறு கூறினார். மகேஷ் வட்கர் வேண்டிக் கொண்டவுடன் ஸ்ரீ சுவாமிகள் வர சம்மதித்தார். தச்சர் சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு செய்திருந்தார். மகேஷ் வட்கர் மற்றும் ஜபனிஸும் சமைக்கத் தொடங்கினர். ஸ்ரீ சுவாமிகளுக்கு சோடச உபச்சாரங்கள் செய்து உணவு பரிமாறப்பட்டது. மகேஷ் வட்கரும் சபனிஸும் சாப்பிட தயாரான போது பக்கத்து நகரத்தில் இருந்து சில பக்தர்கள் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தனர். ஸ்ரீ சுவாமி மகராஜ் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் உணவு அளிக்குமாறு ஆணையிட்டார். 3 பேருக்கான உணவு மட்டுமே தயாரிக்கப்பட்டிருந்தமையால் மகேஷ் வட்கருக்கு கவலை தொற்றிக்கொண்டது. உடனே மகராஜ், உனக்கு இடப்பட்ட ஆணைக்கு கீழ்ப்படிந்து வந்திருப்பவர்களுக்கு உணவு பரிமாறு என்று கூறினார். இறுதியில் 50 பேருக்கும் மேற்பட்டவர்கள் உணவு உட்கொண்டனர். மாலை நேரத்தில் ஹர்தா பார்ட்டிக்கும், அதாவது மகாராஷ்டிரா வயல்களில் சோள குருத்தை எடுத்து நெருப்பில் சுட்டு உண்டு மகிழ்வர். அதை ஹர்தா பார்ட்டி என்று அழைப்பர். இதற்கு ஏற்பாடு செய்வதற்கு நெருப்பை பற்ற வைத்தனர். அதை கண்டவுடன் ஸ்ரீ சுவாமி மகராஜ் நெருப்புக்கு அருகில் வந்தார். அங்கிருந்த தண்ணீர் நிரம்பிய பானையில் இருந்து தண்ணீரை தன் வாயில் நிரப்பிக்கொண்டு நெருப்பின் மீது துப்பினார். அது அணைவதற்கு பதில் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதேபோல் அந்த பானை முழுவதும் உள்ள நீர் தீரும் வரை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு முறை இவ்வாறு செய்யும் போதும் இந்திராய நமகா, வர்ணாய நமகா என்று கூறிக்கொண்டே இருந்தார். இந்த வினோதமான செயலை அனைவரும் ஆச்சரியமாக கண்டு களித்தனர். இது பகவத்கீதையில் அத்தியாயம் 4 24வது ஸ்லோகத்தில் அர்ப்பணம் செய்தல் பிரம்மம், அர்ப்பணம் செய்யப்படும் பொருட்கள் பிரம்மம், பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மத்தால் கொடுக்கப்படுகின்றது. பிரம்மத்திடம் தன் மனதை முழுவதும் லயிக்க வைத்து தன் காரியங்கள் அனைத்தையும் செய்பவன் பிரம்மத்தை அடைகிறான் என்கின்ற கூற்றின்படி ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அன்று நிகழ்த்திய லீலை இருப்பதாக அனைவரும் கூறினார்கள். जय जय श्री स्वामी समर्थ। जय साई राम। जय गुरु देवदत्ता। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज परब्रह्म श्री स्वामी समर्थ महाराज की जय।